குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டு. ஸோ அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிறது தான் வந்து நமக்கு தகவல் கிடச்சிருப்பா ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 80 மையங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் போயிடுது. ஸோ கிட்டத்தட்ட 40,000 டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேப்பர் கரெக்ஷனில் இன்வால்வ் ஆகிக்கிறாங்கப்பா. ஸோ நீங்கள் அதிலே தெரிஞ்சிக்கலாம். ஸோ நிறைய டீச்சர்ஸ் இருந்தால பேப்பர் கரெக்ஷன் இன்னும் வேகமாக தான் போகும் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் வந்து ஏப்ரல் லாஸ்ட் வீக் வரைக்கும் போகும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3rd வீக்குள்ளேயே அதை இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் ஒர்க்கு முடியறதுக்கான வாய்ப்புகள் உள்ளதுன்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மே 9ஆம் தேதி வந்து ரிசல்ட் வரும் சொல்லியிருந்தாங்கப்பா. ஆனால் அதுக்கு கொஞ்சம் முன்னேவே கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வெளியிட வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கிடையாது. பேப்பர் கரெக்ஷன் திட்டமிட்ட தேதிக்கு முன்னே வந்து பேப்பர் கரெக்ஷன் ஒர்க்கு முடிஞ்சிட்டா உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு மே 9க்கு முன்னாடியே வரும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஃபாஸ்ட்டாக போகிறதால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காது ஓகேங்களா. ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஒரு பேப்பர் வேல்யூஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஓகேங்களா. ஆனால் வந்து ஓரளவுக்கு லிபரலாக பண்ணாங்கன்னா சீக்கிரம் பண்ணிடுவாங்க. ஸோ இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேல்யூஷன் டியூட்டிக்கு போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 ஸ்டாஃப் கிட்ட நான் வந்து கேட்டேன்ப்பா ஓகேங்களா. ஸோ அவங்க சொன்னது என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டும் பண்ணிடாதீங்க, ரொம்ப அதாவது கீ ஆன்சர் இல்லாத கொஷின்ஸுக்கும் மார்க் போடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. கீ ஆன்சர் இல்லாத கொஷின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொஷின் எழுதியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு கொஷின் ரொம்ப தப்பாக, அதாவது அந்த கொஷினுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏதாச்சும் எழுதி வச்சா அந்த மாதிரி இதில் மட்டும் மார்க் போடாது. மற்றபடி ஓரளவுக்கு ரிலவெண்ட்டாக கீ ஆன்சர் எழுதினாலும் மார்க் போட்டிருக்கா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறதா சொன்னாங்க. ஸோ ரொம்ப லிபரலாக தான் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸும் நிறைய கொடுத்துருக்கதா சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும். இது வச்சு நம்ம சொல்லலாம் பேப்பர் கரெக்ஷன் ஓரளவுக்கு லிபரலாக தான் போயிருக்கணும் ஓகேங்களா. ஃபாஸ்ட்டாகவும் போகுது. ஸோ உங்கள் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் மே 9க்கு முன்னாடி. ஆனால் இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் இன்னும் வரல. மேபி வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது, இல்லைனா திட்டமிட்ட தேதியிலே வரலாம் ஓகேங்களா. ஏன்னு வந்து சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் ஃபாஸ்ட்டாக போகிறதால உங்களுக்கு ரிசல்ட்டு சீக்கிரமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ கரெக்ஷன்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. இன்னும் வரக்கூடிய நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் எப்படி போகுதுன்னு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.